சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார் நேத்து பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அந்த கோவிலுக்கு சென்றது தொடர்பாக இணையத்தில தேனி நண்பர் ஒருத்தர் வந்துட்டு, "வணக்கம்டா மாப்பிள" அப்படின்ற அருண்குமார் என்றவர் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ பதிவிட்டதற்கு விசிகாவினர் அவர் வேலைக்கு செய்யக்கூடிய இடத்திலே போயிட்டு தாக்கியது தொடர்பாக வீடியோலாம் பார்க்க முடிஞ்சது. பின்னணி நடந்தது கண்டிப்பா. என்ன சார்? இல்ல அவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமர் அந்த தம்பி, எங்க சமூகத்தை சேர்ந்த தம்பி தான். அவர் இன்ஸ்டாகிராம்ல வந்து பொதுவான கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள் போடுறாரு. பிரபலமாவும் இருக்காரு இன்ஸ்டாகிராம்ல. அப்படி திருமாவளவன் வந்து முன்னுக்கு பின்னுக்கு முரணான கருத்துக்கள் கோயிலை பத்தி, இந்து கோயில்களை பத்தி நிறைய பேசியிருக்காரு. அது சம்பந்தமா பழனி போயிட்டு வந்ததை தம்பி வந்து அதை ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவா போட்டு இப்படி ஐயா பேசுறீங்களேன்ற மாதிரி ஒரு நியாயமா போட்டிருக்காரு. அதை வந்து நீங்க வந்து அதை எதிர்கொள்ளணும்னா ஒண்ணு அதுல ஏதாவது தவறு இருந்தா சட்டப்படி எதிர்கொள்ள முயற்சி செஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க போய் ஏற்கனவே அதாவது வன்னியர்கள் பகுதியில் அங்கே செல்லத்துறைன்னு ஒரு தம்பியை வந்து கடந்த மாதம் தாக்கியிருக்காங்க. அது பெரிய பிரச்சனையாகி இந்த கொடிமரம் வெற்றெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதம் இங்கே வந்து ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்த பையனை இவங்க தாக்குறாங்கன்னா இவங்க தாக்குதல் பூராமே சாதிய ரீதியாக இருக்கு. அதாவது திருமாவளவன் சொல்லி கொடுத்த அடங்கமுறை அத்துமீறின்றது இப்படி சமுதாயத்தில் வந்து அத்துமீறி நீங்கள் எல்லாத்தையும் தாக்குறதுக்கு தானா? அப்போ நாங்கள் திருப்பி அடித்தா என்ன ஆகும்? அதை யோசிச்சு பார்க்கணும்ல. இந்த பையன் அப்பாவி பையன். நேற்று சம்பந்தப்பட்ட இந்த விஷயமா நான் எஸ்பிகிட்ட பேசினேன். உடனே வழக்கு போட்டதா சொன்னாங்க. அதனால நாங்கள் பெரிய போராட்டம் அந்த லெவலில் போகல. இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி தொடர்ந்தா கண்டிப்பாக நாங்கள் அவங்கள, ஏன்னா இரு சமூகமும் சேர்ந்தே அவங்களை அடக்கி வைப்போம். தேவர் வன்னியர் இரு சமூகமும் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகளை அடக்கி வைக்கும் நிலை வரும். இது தொடர்பாக கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களும் எதுவும் ஒரு வருத்தத்தை கூட தெரிவிக்கலையா சார்? என்ன சார் காரணம்? அவர் எப்படி வன்னியர் அடிச்சு அந்த பையன் அடிச்சதுக்கு வருத்தம் தெரியும்? அவர் தானங்க அவருடைய வழிகாட்டுதல், அதாவது என்ன அவருடைய போதனைகள் தானே இன்னைக்கு இந்த லெவலில் நிற்கிறது. அவர் கொடுக்குற போதனைகள் அடங்கமறு அத்துமீறின்று இன்னைக்கு எதுக்கு? இன்னைக்கு சமுதாயம் அந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்ற சமுதாயம் அனைவரும் ஒற்றுமையா இருக்காங்க. இங்கே யாரை அடக்கி வச்சிருக்க? எதுக்கு அடங்கமறு? யார்கிட்ட அத்துமீறு? இது உனக்கு தேவையா? அதாவது இப்படி சொல்ல போனா உண்மையிலேயே வெள்ளக்காரன் காலத்திலே எங்க தேவர் சமூகம் அடங்கமறு அத்துமீறுன்னு முத வெள்ளக்காரனை எய்த்த சமூகம் நாங்களே இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்கிறதுல. இன்னைக்கு வந்து ஒண்ணுமண்ணா இருக்கவங்களுக்கு மத்தியில வந்து அடங்கமறு அத்துமீறுன்றது. அப்ப அடங்கமறு அத்துமீறுனா அப்ப அவங்க சரி திருமாவளவன் சொல்லி கொடுத்தது அடங்கமறு அத்துமீறு போல இருக்கு, ஒரு வீடியோ போட்டா நம்ம போய் அத்துமீறி அடிக்கணும் அப்படி இப்படின்னு அவங்களோட அந்த கருத்துக்கள் போய் அப்படி தவறா சேருது. அதனால நீங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த அராஜகம் ரவுடிசம் பண்றாங்க. கண்டிப்பா இது சாதி ரீதியா இருக்கனால கண்டிப்பா நாங்க விட்டு கொடுக்க முடியாது. நீ நேற்று வரக்கட்டம் பிள்ளைக்கு உடனே நான் வீடியோ போட்டேன். எல்லாம் ஆதரவா நிறைய பேர் இன்னைக்கு இது பண்றாங்க. பெரிய போராட்டங்கள் கைது பண்ணனால தவறு 3 பேரை கைது பண்ணுமா, 5 பேர்ல 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் 3 பேரை கைது பண்ணா போராட்டம் தொடரும். இதுல பிரிவினைவாதம் எதுவும் ஏற்படுத்துறாங்களா சார்? கட்சியின் தலைமையா இருக்கட்டும் இல்ல நிர்வாகிகளா இருக்கட்டும், ஒரு வீடியோ பதிவிட்டதற்காக இல்ல ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அங்க இருந்தாங்க, ஒரு இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. இதெல்லாம் பிரிவினைவாதமா எப்படி சார் பாக்குறது இது? இல்ல இது வந்து சாதி அட்டாக் தான் ஃபர்ஸ்ட். மதம்ன்றது எப்படின்னா இப்ப நீங்க இந்த இசைவாணி மேட்டரே எடுத்துக்கோங்களேன். இப்ப இசைவாணி மேட்டர்ல இப்ப ஐயப்பனை வந்து அவங்க வந்து சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணு வந்து முன்னாடி இயேசுக்கு அந்த இதுக்கு ப்ரொமோஷனுக்கு பாடுது. இதுக்கு பின்னாடி வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுது, ஐயப்பனை வந்து அதாவது ஐயப்பன் கோயிலுக்குன்னு இன்னைக்கு நேரத்துல அது காலகாலமாக இருக்கிற அந்த சம்பிரதாயம், அங்க பெண்கள் போகக்கூடாதுன்னு. அது எல்லாம் இந்துக்கள் நாங்க ஏத்துக்கிட்டோம். உனக்கு என்ன வலிக்குது? உனக்கு அதாவது இந்துக்கள் ஏத்துக்கிட்டு அந்த வழிமுறைப்படி நாங்க நடக்கிறோம். நீ அங்க போய் சிலுவையை போட்டு அந்த பாட்டு பாடுற உனக்கும் இந்து மதத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? அப்ப நீங்க வந்து அங்க போயிட்டு ஏஜெண்டா நீ இந்து மதத்தை வந்து ஆரம்ப காலத்துல இருந்து தாடிக்காரன் பேத்தின்னு சொன்னதோட அர்த்தம் கூட அதான். அன்னைக்கே வந்து இந்து மதத்தை மட்டும் தான் பெரிய ஆளால இருக்க முடிஞ்சது, தவிர்த்து மற்ற மதங்களுக்கு அவர் வந்து ஒரு புரோக்கரா தான் இருந்தாரு. இன்னைக்கு அதே நிலையில அந்த ஃபாலோ பண்ணி வர்றவங்க நேற்று நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு இது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது எங்களை கோயிலுக்குள்ள நுழைய விடல, அந்த கோயிலுக்குள்ள நுழைய விடுறதுக்கான அர்த்தம் தான் எங்களை ஐயப்பன் கோயிலுக்குள்ள எங்களை நுழைய விடணும்னு இசைவாணி பாடுனதா. அதாவது அந்த முட்டா பயிலுக்கு நான் சொல்லிக்கிறேன், 1950களிலேயே தேவர் வந்து தலித்துகளுக்கு ஆலய நுழைவை நடத்தி கொடுத்தவர். அரிஜன மக்கள் தான் தேவர் சொல்லுவார். அரிஜன மக்களுக்கு அன்னைக்கு முத ஆலய பிரவேசம் செய்ய வைத்தவர் வேற யாரும் கிடையாது. அதாவது பெரியார் கிடையாது, அவங்க தலித்திய லீடர் அடையாளம் காட்டுற எந்த தலைவரும் கிடையாது. அவங்களும் எங்க மக்கள் தான் சொல்லி அவங்கள ஆலய நுழைவு நடத்தி வைத்தவர் தேவர். அதான் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, வரல. அன்னைக்கே ஆலய நுழைவு பண்ணி வச்சிட்டாரு. இன்னைக்கு வந்து நீங்க என்ன பெண்களை எதுக்கு? அதுவும் குறிப்பிட்ட வயது பெண்கள் தான்.
அதாவது வயது முதிர்ந்த பெண்கள் கிடையாது, சின்ன பிள்ளைங்க கிடையாது. வயது பெண்கள் வரக்கூடாதுன்றது அவர் ஒரு கன்னிசாமி, அவர் ஐயப்பன்றது ஒரு திருமணம், அது ஒரு சம்பிரதாயம். அதுக்கு எல்லாம் நாங்க ஒத்துக்கிட்டு நடக்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இல்லாத நாய்களுக்கு இங்க என்ன வேலை? அதாவது நம்பிக்கை இல்லாத நாய்களுக்கு ஐயப்பன் கிட்ட என்ன வேலை? ஐயப்பனை பத்தி எதுக்கு பாடணும்? நீ புரோக்கரா இருந்தா அந்த மதத்துக்கு புரோக்கராரு. புரோக்கரேஜ் வேலையை வந்து இங்க மதத்துல காமிச்சுன்னா அடுத்து இது வந்து இப்ப நீங்க அத்துமீறி வந்து இந்த பையனை வணக்கம் நாம அப்படியே தாக்கிருக்கீங்க. அத்துமீறி வந்து இசைவாணியை தாக்கினா என்ன செய்வீங்க? இது நீங்க அதாவது நாங்க இன்னும் நாகரிகத்தை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். காவல்துறை நிறைய இடத்துல இருந்து புகார் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பான முறையில் ஏற்கனவே இந்த பேரனா மாரி செல்வராஜ் சொன்னா, நான் எது நீ புனிதம் நினைக்கிறியோ அதெல்லாம் நான் உடப்பேன்னா, அது மாதிரி அவங்க திட்டமிட்டு தான் நடக்கிறாங்க. கண்டிப்பான முறையில் அவங்க தொடர்ந்து சினிமா பண்ண முடியாது. கண்டிப்பான முறையில் அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் விடவும் மாட்டோம். சார், இப்போ அருண் அவர்களுக்காக உங்களோட கண்டன குரல் எப்படி சார் இருக்கும்? அருண் என் தம்பிங்க, எங்க தம்பி, என் சமூகத்து பையன். கண்டன குரலாக நான் நேரத்தையே கொடுத்தாச்சு. அதாவது இது தொடர்ந்தா நாங்கள் ஒரே எச்சரிக்கை தான். தேவர் வன்னியர் சமூகம் ஒன்றாக விடுதலை சிறுத்தைக்கு எதிராக திரளும்னு சொல்லிட்டு அதுக்கு வன்னியர்களும் பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்க பகுதியிலையும் பாதிக்கப்படுறாங்க. இந்த சாதி ரீதியான தாக்குதல் இவங்கள்ட்ட இருந்து அப்பப்போ இருக்க தான் செய்யுது. நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, விடுதலை சிறுத்தைகள் கொடி மரம் மட்டும் பல இடத்துல வைக்கிற பிரச்சனை தான். எங்கெங்க விடுதலை சிறுத்தைகள் கொடி வருதோ அங்கே இந்த சாதிய பிரிவினை வரும். சாதி அதாவது சாதின்னு சொல்லும்போது தப்பா நினைப்பாங்க. அந்த மக்களுக்கும் எங்களுக்கும் அந்த சமூக மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் உள்ள புகுந்து அவங்க அரசியல் பண்ண, அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ண, அவங்க சம்பாதிக்க சாதிய பிரிவினைகளை வச்சுக்கிட்டாதான் இவங்க அந்த இடத்துல லைன் லைட்ல இருக்க முடியும்னு திருமாவளவன்ல இருந்து எல்லாருக்கும் அதான் வேலை. அந்த வேலையை தான் அவங்க கச்சிதமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நன்றிங்க சார். தேங்க்யூ. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.